டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இன்பகரமான மகிழ்ச்சியான நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, கடந்த வாரம் எங்களுடைய வட மாகாணத்திலே மிக பிரம்மாண்டமாக விவசாய திணைக்களம், வடமாகாண விவசாய திணைக்களம் ஒரு மிகச்சிறந்த கண்காட்சியை திருநெல்வேலியிலே வைத்தார்கள். அது ஒரு தேசிய ரீதியான கண்காட்சியாக இருந்தது. அந்த விவசாய கண்காட்சி, எங்களுடைய நாடு ஒரு அடிப்படையில் விவசாய நாடு. ஆக மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக வேண்டும். அப்போ அடிப்படை தேவைகளில் உடலியல் தேவை, உளவியல் தேவைகள் இருக்கின்றன. ஆக இந்த உளவியல் தேவைகள் பூர்த்தியாவதற்கு அடிப்படை தேவைகளான உணவு தேவை பூர்த்தியாக வேண்டும். ஆக இன்று இலங்கையிலே இந்த அரசியல்வாதிகளுடைய பிழையான கொள்கைகளால் ஒரு விவசாய நாடு, அருமையான விவசாய நிலங்களை கொண்ட அருமையான நாடு, விவசாய உற்பத்தியில் வீழ்ச்சி நிலை கண்டிருக்கிறது. இந்த நிலையிலிருந்து நாங்கள் மீழ்ச்சி பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம், ஒரு மிகச்சிறந்த தலைவர் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். அவருடைய வழிகாட்டலிலே ஒரு அருமையான ஒரு விவசாய புரட்சியை, பசுமை புரட்சியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரண நிகழ்ச்சியாக வடமாகாண விவசாய திணைக்களத்தினர் கடந்த ஒரு வருடங்களாக கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி செய்திருக்கிறார்கள். நிறைய பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், வெளி மாவட்டம் எல்லாம், வடக்கு மாநிலத்தில் இருக்கின்ற வவுனியாவிலிருந்து, முல்லைத்தீவிலிருந்து, மன்னாரிலிருந்து, கிளிநொச்சியிலிருந்து, யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு பிடியோரோ அலை ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. ஆக அதில் நானும் சென்றிருந்தேன். அந்த அதிகாரிகள் சொன்னார்கள், இனி தொழில்நுட்பத்தை நாங்கள் கைவிட்டால் விவசாயத்தை கைவிட்டதாக கொள்ளப்படும். ஆக சொட்டு நீர் பாசனம், எங்களுக்கு நீர் இருந்தால் வடக்கு மாநிலத்தில் மிகப்பெரிய உற்பத்தியை செய்யலாம் என்கிறார்கள். ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக சொட்டு நீர் பாசனத்தை மிகச்சிறப்பாக செய்தால் மிக பெரும் உற்பத்தியை செய்யலாம். நடைமுறைத்தை செயற்படுத்தி காட்டினார்கள். பல பிரயோகங்களை செயற்படுத்தினார்கள். அவர்களுடைய கருத்து பாடசாலைகளையும் வீட்டு தோட்டமும் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல காணிகள் வெறுங்காணிகளாக இருக்கின்றன. அவற்றிலே விவசாயம் செய்தால் நாங்கள் விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம். பாருங்க, ஆய்வு முடிவு, கண்டுபிடிப்பு. ஆக நாங்கள் ஒரு நல்ல ஒரு வளமான சூழல் உள்ள ஒரு நாட்டில், ஒரு பிரதேசத்தில் வாழுகின்றோம். இந்த பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டு ஒரு விவசாய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்ற நிலை. ஆக ஒரு பிற்றிய விவசாய விழிப்புணர்வு இந்த மிகப்பெரிய கண்காட்சி மூலமாக மிகச்சிறந்த முறையில் ஒழுங்கமைத்திருந்தார்கள். பயிர் வளர்ப்பு, மிருகங்கள் வளர்த்தல், மிக குறைந்த செலவில் எவ்வாறு உற்பத்தி செய்தல் விவசாய பொருட்களை, அதில் மிக சுவாரஸ்யமாக விடயங்கள் இருந்தன. ஒரு வீடு மட்டும், ஆனால் அவர் அந்த மேலே ஃப்ளாட்டில் மட்டும் விவசாயம் செய்து தன்னுடைய வீட்டுக்கும் அயல் வீடுகளுக்கும் இலவசமாக ஒருவர் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸை காட்டியிருந்தார்கள். அவர் ஒழுங்கமைச்சு காட்டுறார். அப்போ பாருங்க, நாங்கள் இப்போ நிலம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, மதிலுக்கு மேலேயும் வைக்கலாம், ஃப்ளாட்லேயும் வைக்கலாம். ஆக ஒரு உற்பத்தி கலாச்சாரத்தை, விவசாய உற்பத்தி கலாச்சாரத்தை குடும்ப கலாச்சாரமாக மாற்றுதல், அதனூடாக பொருட்களின் விலை பாருங்கள், இப்பொழுது பொருட்களின் விலை தன்பாட்டில் குறைந்து கொண்டு வருகிறது. ஆக இது உற்பத்தியுடைய பெருக்கத்துக்கான அடையாளம். ஆக மக்கள் எல்லோரும் தங்களுடைய தேவைகளை தாங்களே உற்பத்தி செய்கின்ற ஆற்றலை விருத்தியாக்க வேண்டும். அது உள்நாட்டு உற்பத்தியை வளர்ச்சி அடைய செய்யும். அப்போ மக்கள் பசி இருக்கிறார்கள், ஒரு நேரம் உண்கிறார்கள், 2 நேரம் உண்கிறார்கள். பாடசாலை மாணவர்கள் பசியோடு பாடசாலைக்கு வந்து மயங்கி விழுகிறார்கள். இவ்வளவு ஒரு மோசமான கவலையான நிலை பாருங்கள். இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு மிக மோசமான நிலை. அப்போ இந்த நிலையில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? மிக முக்கியமாக இந்த நாட்டில் இருக்கிற வளங்களை வச்சுக்கொண்டு மிகச்சிறந்த முறையில் விவசாய உற்பத்தியை பெருக்கலாம் என்பதை
இந்த கண்காட்சி மிகச்சிறப்பாக எங்களுக்கு காட்டியது. அந்த அதிகாரிகள் அங்கே வேலை செய்ய எல்லோருக்கும் நன்றிகள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து விவசாயத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.